ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கோபிநாத் பழனிசாமி. வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் வித் கோபிநாத். எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுதான் இந்த சேனலோட சோலே. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் பைக் வாங்கி ரைடை ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது என் லைஃப்பில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன். 6 இயர்ஸ்க்காக நான் வந்து பைக் வாங்குறதை பற்றி அனலைஸ் பண்ணி யூடியூப்லலாம் ரிவ்யூஸ் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் செக் பண்ணி எவ்வளவோ ரொம்ப யோசிச்சு பார்த்து கடைசியாக ஃபைனலாக இந்த பைக்கை வாங்கியிருக்கேன். ஸோ கடவுள் இதுதான் எனக்கு எழுதி வச்சுருப்பார் போல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோண்டா CB350 பைக் அவ்வளோ சூப்பராக இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பைக் வாங்கினதில். ஸோ ஸ்மூத்னஸ்ஸு ரொம்ப ரைட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக் வாங்கினதில். இந்த பைக் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெஷின் மட்டும் இல்லை, என் ட்ராவல் பார்ட்னர். அவ்வளோ உயிராக லவ் பண்ணுறேன் இந்த பைக்கை. எல்லாத்துக்கும் பைக் மேலே ஆசை இருக்கும், பைக்கை லவ் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க ரைடர்ஸ்க்கு தெரியும் எப்படி பைக் லவ் பண்ணுறாங்கன்னு. எனக்கு பர்சனலாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு திங்ஸ் எனக்குன்னு வாங்கும்போது அதை ரொம்ப லவ் பண்ணுவேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன். அது ஒரு பொருளாக நினைக்காம அது என்னோடய உயிராக தான் நினைப்பேன் எப்பயுமே. அவ்வளோ பிரியம் அந்த எனக்கு பிடிச்சதை வாங்கும்போது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரியே எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இந்த பைக்கை வாங்கினேன் நான். ஆனால் பைக் வாங்குறதுக்கு 6 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வரைக்கும் நான் வந்து காரில் ரொம்ப ட்ரைவ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா சடனாக யோசிக்காமல் ஏதோ ஒன்று பிளான் போட்டு வீட்டிலலாம் கூப்பிட்டு போவேன். கம்பெனி கிடச்சுன்னா எங்கே வேணால் சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எனக்கு ட்ரைவ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுவேன். எவ்வளோ தூரம் வேணால் லாங் ட்ராவல் வந்து நான் ஓட்டுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் எப்படியாவது பைக்கை வாங்கியே ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப யோசித்து டிசைட் பண்ணி ஃபைனலாக இந்த பைக்கை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பைக் வாங்குறத விட ஆக்சசரிஸ் வாங்குறது தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் வாங்கிட்டு வர சந்தோஷத்தை விட ஃபைனலாக பைக்கை வாங்கி ஓட்டும் போது வர சந்தோஷம் தான் இருக்குலே ரொம்ப ரியல் ஹாப்பினஸ்னு வச்சுங்களேன். அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிகினிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது எங்கன்னா ஒரு சின்ன ரைடு, எங்கன்னா MMRTக்கு அந்த ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எங்களை கூப்பிட்டு போனாங்க. அவங்களும் நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லா கைட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது எனக்கு இது ஃபஸ்ட்டு ரைடு இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு எதுவுமே தெரியாது ரைட் பற்றி. பட்டு நல்லா கைட் பண்ணி நல்லா கூப்பிட்டு போனாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாங்க. ஸோ நல்ல ஒரு நம்ம பர்சனல் லைஃப்லேருந்து வெளியே உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட் வச்சுங்களேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் அடையார் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா ரைடர்ஸும் இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ எல்லா ரைடர்ஸோடு சேர்ந்து போகிறது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடுவில் போய் ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் MMRTக்கு போய் அங்கே ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ரைட்னால எனக்கு எதுவுமே சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு. நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி ரொட்டீன் லைஃப்காக நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் போகிறதோ இல்லை வந்து நம்ம ஷாப் போகிறதோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இந்த பைக்கை வாங்கி எனக்குன்னு பர்சனலாக வெறும் லாங் ட்ரைவுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினச்சி வாங்கினது இது. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பீப்புள்ஸ் கிடைச்சாங்கன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறையா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணாங்க. அவங்க பைக்ஸை பற்றியோ இந்த
இந்த ரைடிங்ஸ் பற்றியோ இதுக்கு முன்னாடி அவங்க போனதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ நமக்கு இன்னும் அது கேட்க கேட்க நமக்கும் நிறையா பண்ணணும், நிறைய ரைடிங் போகணும், அவங்ககிட்ட இருந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணணுன்னு லைஃப்பில் ஒரு நல்ல இதாக இருந்துச்சு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் லைஃப்லேருந்து வெளியில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான கொடுக்குற உலகத்தில் அப்படியே நீந்து வாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் யோசிக்காமல் ஜாலியாக. அதுவும் நம்ம இந்த ரைடிங் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்துட்டோம், சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும் இங்கேருந்து. இப்போ எல்லாம் சாப்பிட போகிறோம், பைக்கை பார்க் பண்ணிட்டு. ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா மோட்டல் ஹைவே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் அவ்வளோ ஹைஜீனிக்காக இருந்துச்சு, டேஸ்ட்டாக வந்துச்சு. ஹோண்டா நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது உள்ளே பார்க் பண்ணோம், அதுக்காக எல்லாம் உள்ளே வந்தாங்க. ஸோ இப்போ இனிமேல் பார்க் பண்ணிட்டு தான் சாப்பிட போகிறோம். எங்களை கைட் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரைடர்ஸும் வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுறாரு, ஒருத்தர் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்திருக்கோமான்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் வச்சுங்களேன், பேச ஆரம்பிச்சது. ஏன்னா ரைடர் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இப்போ யாரும் அவ்வளோக்கு இன்ட்ராக்ட் பண்ணல. ஸோ இங்கேருந்து தான் எங்களோட இன்ட்ராக்ஷனே அதிகமாகச்சு. ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அவங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், ஸ்டார்ட் பண்ணுற மறுபடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ நாங்கள் இங்கே நிறைய பேர்த்து இன்ட்ரடியூஸ் ஆனல, அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் மணிவண்ணன் சார். அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 48. ஓகேங்களா. அவங்க சன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் வந்து ஹோண்டா ஐனஸ் வச்சுருக்காரு. ஆல் ஓவர் இந்தியா அரவுண்ட் 2,60,000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் இதை அச்சீவ் பண்ணது. அவரை பற்றி ஃபோட்டோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அனுப்புகிறேன். இப்போ அவர் கூட எடுக்கலை, ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தேன். அதை நான் இங்கே ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோவாக எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா MMRT நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நேரம் லேட் ஆச்சு என்ட்ரன்ஸில். ஏன்னா வந்து அங்கே உள்ளேருந்து வரவங்களும் கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் உள்ள எல்லாம் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் இங்கே. ஃபைனலாக உள்ளே வந்துட்டோம். பார்க்கும் போதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ட்ராக்கெல்லாம் அங்கேருந்து உள்ளே ஏற்கனவே ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரேஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்கே சவுண்டை கேட்கும் போதே செம்மையாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் உள்ளே போயிட்டு இப்போ தான் பார்க்கிங் போகிறோம். பார்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ட்ரி பண்ண சொன்னாங்க. எல்லோரும் நேம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் டேட்டாஸ்லாம் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் அந்த ரேஸ்க்கான கேலரி இருக்கும்ல, அங்கே போய் பார்த்தோம், நின்று பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சில ரேசஸ்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சவுண்டு. அந்த சவுண்டை கேட்கும் போதே பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு. அதில் புதுசாக ராம் சார் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 55. சான்ஸே இல்லை, செம்ம வைபாக இருந்தார், நல்லா ஜாலியாக இருந்தார், எல்லாத்துக்கூடையும் நல்லா மிங்கிலானார். நிறையா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டே இருந்தார். நல்லா எல்லாத்துக்கூடையும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு கேஷுவலாக இருந்தார் ரொம்ப. அவரும் நிறைய ரைட் போயிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். ஸோ அவர் ஒரு டான்ஸ்லாம் ஆடியிருக்காரு, அந்த வீடியோஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ட்ராக்கில் ஓட்ட போகிறோம்.
ஸோ அதுக்காகலாம் போய் மூவ் ஆகிட்டுருக்கோம். ஃபைனலாக ட்ராக்குக்கு வந்துவிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. அந்த வந்து நிற்கும் போது பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அவுட்டர் ட்ராக்லேருந்து மெயின் ட்ராக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீச் ஆக போகிறோம். உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இந்த சுச்சுவேஷன் ரொம்ப சொல்ல முடியலைங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மெயின் ட்ராக் என்ட்ரு ஆச்சு. இப்போ மெயின் ட்ராக்கில் நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் ரைடர்ஸ் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஓட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. சுற்றி அப்புறம் அவங்களே நாங்கள் ஓட்டும் போது எங்களை வீடியோவில் தான் எடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ நாங்கள் ட்ராக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னல ராம் சார், இவர் தாங்க அது பாட்டிலில் கை வச்சுட்டா டான்ஸர் அல்ல, அவர் தான். செம்ம வைப்பு, சான்ஸே இல்லை. நல்ல என்தூசியாஸ்டிக், ரொம்ப ஜாலியாக இருந்தார் மனுஷன். நல்லா நிறைய ஷேர் பண்ணார். நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. சூப்பர். அவர் கூட நல்ல வைப்பாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் இந்த ரைட் போனதை வந்து ஹோண்டா பிக்கிங் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக அதுதான் வரும். நல்லா பண்ணியிருந்தாங்க, எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க. இதாக ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கள். ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ட்ரீம் இந்த மாதிரி ஒரு ரேஸ் ட்ராக்ல நம்ம டெஃபினட்டாக ஓட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு. ட்ராக் வந்தோம். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நானாக செதுக்குனது எல்லாமே இஸ் ஸ்டில் அ ட்ரீம் until you start riding in the track, and every minute of ride was like excellent, and I think it's an unforgettable experience. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. Thanks to Honda again for all this experience. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலும் பார்க்கலாம். பாய். Thanks Honda for arranging such a beautiful thing. Come on, lights off.